ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பெரிதான கிருபையினாலே ஜூன் மாதத்தை கடந்து ஜூலை மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியம் தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளெல்லாம் சந்தித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் 1ஆம் தேதி நாங்கள் காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, நாங்கள் செலுத்துகின்ற எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை உமக்கு உகந்த பலியாக அமையட்டும். இந்த ஆன்லைன் மூலமாக பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகளில் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாக. அனைவரும் இணைந்து 200 கீதங்களில் 405வது பாடலை பாடுகிறோம். 405வது பாடல். ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவரே, பெற்றவர்களுக்கு தாரும்,
நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும், எங்களை சோதனையில் வசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன முடிவுகளே. ஆண்டவரே, எங்கள் தொடைகளை திறந்தருளோ. அப்பொழுது வாய் மதுகளை அறிவிக்கும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் சிறப்பு சங்கீதமாக நாம் முறையாக வாசிப்போம். 27ஆம் சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிரால் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புப்படாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமிப்பு சீரர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் ஒரு இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அமர்ந்து கொள்வோம். வேத பாட வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாகம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய. உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துவாமோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறுக்கவும் மாட்டார். ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 200 ஆண்டு கீதங்களில் 44வது பாடலை பாடுகிறோம்.
44வது பாடல். திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் சோத்திரம். நீயனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க மாத்திரம். ஆயியனே உமது திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் சோத்திரம். இரவிலே வருகிறேனை சேர்த்தவனை மகரிலும் கிருபை யாகவாதரிப்பீரே. ஆரியனே உமது திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் சோத்திரம். புதியதையாக்கும் ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமதகமாக்கி கர்மமெல்லாம் போக்கும். ஆரியனே உமது திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். செவியினாலே நாளெல்லாம் நீத்தாரோ. தீவினை விலகினார் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும். ஆரியனே உமது திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் அமர்ந்து கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான புதிய மாதத்திற்கான வாழ்த்துதலை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஜூன் மாதத்தை கடந்து ஜூலை மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய காலத்திலும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திலே மோசே கூறுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் எப்படிப்பட்டவர்
ஒருவேளை இந்த உபாகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 24ஆம் வசனத்திலே தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த 2 அடைமொழியும் கேட்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பட்சிக்கிற அக்கினி, அக்கினிக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. எரிச்சலுள்ள தேவன், மனுஷன் கோபப்பட்டாலே மனுஷனுக்கு முன்னால் நாம் நிற்பதற்கு என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எரிச்சலுள்ள தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் போல வாழ்ந்த நிமித்தமாக ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக எரிச்சலுள்ள தேவனாக காணப்பட்டார். ஆனால் அதே பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற ஆண்டவர் எரிச்சலுள்ள தேவன் தம்முடைய குணத்தை மாற்றுகிறார். எவ்விதமாக? அதுதான் இந்த மாதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவரான இருக்கிறபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். எப்பொழுது அவர் தம்முடைய இரக்கத்தை நம் மீது காண்பிக்கிறார் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்பதாக கண்டிஷன், நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நிபந்தனை? 29ஆம் வசனத்தை பாருங்கள். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். இப்போ ஆண்டவரை அரைகுறை மனதோடு அல்ல, அரைகுறை எண்ணத்தோடு அல்ல. ஆனால் இதுகாரும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இருமனதான இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். மாத்திரமல்ல, 30ஆம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது என்ற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் தம்மீது வைத்திருக்கிற எரிச்சலையும் கோபத்தையும் பட்சிக்கிற அக்கினி போன்ற சூழ்நிலையையும் ஆண்டவரை செய்கிறார், மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மீது இரக்கம் பாராட்டுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் நொந்து போனவர்கள், தொய்ந்து போனவர்கள், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறவர்கள். அவளை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் மனதுருக்கமுடையவர், இரக்கமுடையவர். இங்கே இஸ்ரவேல் மக்கள் மீது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால். கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த மாதத்திலே ஆண்டவர் 3 வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தமாக நினைப்பூட்டுகிறார். முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிட மாட்டார். கொரோனா காலத்தில் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஒருவேளை பல சூழ்நிலைகள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவில்லை.
அதே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி. அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எழுதுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நான் மாறி மாறி வாசிக்க கேட்ட சங்கீதத்திலே அவருடைய ஜெபம் என்ன? 9ஆம் வசனத்திலே 27:9 பின்பகுதியை பாருங்கள். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று ஜெபிக்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார். அவருடைய வார்த்தை என்ன? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என் அன்பு திருச்சபையே, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். தகப்பன் கைவிடலாம், என்னுடைய தாய் கைவிடலாம். இன்றைக்கு சமுதாயத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது, செய்தித்தாளில் வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சிறு குழந்தையை கைவிட்டு விடுகிறார்கள், பெரிய பிள்ளைகளை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கையை தான் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தாவீது ராஜா ஆலோசனையாக சொல்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மகனுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், என்னுடைய அனுபவம், ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, அதே ஆண்டவர் உன்னையும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். 1 நாளாகமம் 28:20 பாருங்கள். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் அதுதான், நான் உன்னை கைவிட மாட்டேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பாருங்க, ஊழியத்தின் பாதையிலே அவரோடு கூட சென்ற அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். ஏன்? ஊழியத்தின் பாதையிலே உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இது எதற்கு வம்பு, இவர் கூட போன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். ஆண்டவர் துணையாக நின்று கைவிடவில்லை. அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் அது. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். இரண்டாவதாக அந்த வாக்குத்தத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிக்க மாட்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் இரக்கத்தை பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை அழிக்கிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அழிக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றிருக்கும் பொழுது அவளை அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதே ஆண்டவர் அழிக்காதபடிக்கு அவர்களை காக்கிறவராகவும் இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணம், யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், நினிவே மக்களுடைய பாவம் தேவ சமூகத்தை வந்து எட்டியது. ஆகவே அங்கே யோனாவை அனுப்புகின்றார். இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொல்லி, நினிவே அழிக்கப்பட்டு போகும் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நிபந்தனையை பார்க்கின்ற பொழுது கர்த்தரின் சத்தத்திற்கு, கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது என்று அங்கே கண்டிஷனாக சொல்லப்படுகிறது. நினிவே மக்கள் என்ன செய்தார்கள்? யோனா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். என்ன செய்தார்கள்? 10ஆம் வசனத்தை பாருங்கள்.
3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவனுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினிவே மக்களை ஆண்டவர் அழிக்கவில்லை, காப்பாற்றுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். யோனாவுக்கு கூட கொஞ்சம் வருத்தம் வந்துட்டு, அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அழிக்கவில்லையே என்று ஒரு ஆமணக்கு செடி கீழே உட்கார்ந்து சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர், சொன்னதை செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆமணக்கு மரமே என்ன செய்து பட்டு போகிறது. கவலையோடு இருக்கின்றார். ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் வசனத்திலே 4:11 பாருங்கள், நீ இந்த ஆமணக்கு செடிக்காக பரிதபிக்கிறாய், அதுக்காக நீ ஒன்றும் பிரயாசப்படலை. அந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாய். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. பாருங்க, பரிதபிக்கின்றார், பரிதாபம் கொள்ளுகிறார், இரக்கம் கொள்ளுகிறார். ஆண்டவர் அழிக்க மாட்டார். ஒருவேளை இந்த அருமையான மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன். ஆண்டவர் நம்மை அழிக்க மாட்டார். நமக்கு வாழ வைக்கிற தேவன், நம்மை வாழ்வு கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 3ஆவதாக அதே வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன? மறக்கவும் மாட்டார். எதை மறக்க மாட்டாரு? உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். என்ன உடன்படிக்கை? நான் இவர்கள் தேவன். இவர்கள் யாரு? என் ஜனம், என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பிள்ளைகள், உரிமையுள்ள உறவு. அந்த உரிமையுள்ள உறவை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். ஒருவேளை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள், நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுத்த வாக்கை மறக்கின்ற ஆண்டவர் அல்ல. மாத்திரமல்ல, நம்மை ஒருபோதும் மறவாத தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அன்பு திருச்சபையே, ஒருவேளை ஏசாயா 49:15 படிக்கிறோம், இதோ பெற்றெடுத்த தாய் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறந்து போயிடுவாங்க. தாய் கூட மறந்து போகலாம். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மறக்காத தேவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே யோசேப்பை குறித்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், நண்பர்கள் மறந்து போய்விட்டார்கள். சிறைச்சாலையிலே நண்பர்களாக இருந்தவர்கள் பானபாத்திரக்காரனுடைய அவனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன உடனே யோசேப்பு சொல்றார் 14ஆம் வசனத்திலே, நீ மீண்டுமாக ராஜாவுக்கு பானம் வழங்கப் போகின்ற பொறுப்பை ஏற்கும்படியாக செல்லுகின்றாய். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் நீ விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்பா, நீ பார்வோன்ட்ட போகும்போது தப்பு செய்யாத ஒரு மனுஷன் சிறைச்சாலையிலே கிடக்கிறான் என்று சொல்லி என்னை குறித்து சொல்லி எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் பாருங்க, இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மீண்டுமாக ராஜாவுக்கு பானம் வழங்குகின்ற பொறுப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் திருமறை சொல்லுகிறது, பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் என்ன செய்யிட்டானாம்? மறந்து போயிட்டான். ஆண்டவர் மறந்தாரா? மறக்கலை. இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. கூட இருக்கிற பானபாத்திரக்காருடைய தலைவன் நினைவு வருகிறது. அப்பதான் நினைவு வருது, ராஜா சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுதா, சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறான் யோசேப்புன்னு ஒருத்தன்,
என்னுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான், அழைத்து வாருங்கள். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தின்படி அவருடைய தேசத்தில் நடைபெறுகிறது. அங்கே யோசேப்பு அந்த அர்த்தம் சொன்ன நிமித்தமாக பார்வோன் பஞ்ச காலத்திலே தானியங்களில் அங்கே 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. அங்கே அதற்கு முன்பதாக செழிப்பான நாட்களிலே தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்த நிமித்தமாக தேசத்து மக்கள் காக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் யோசேப்பு. அந்த யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்திலே யோசேப்பை எகிப்திய ராஜா உயர்த்துகின்றார். அன்பானவர்களே, பானபாத்திரக்கார தலைவன் மறந்தான், நண்பர்கள் மறந்தார்கள், ஆனால் ஆண்டவர் மறக்கவே இல்லை. என் அன்பு திருச்சபையே, ஒருவேளை இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதி நாம் இருக்கிற இடங்களிலே இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னார். 3 வார்த்தைகள். என்ன வார்த்தை? அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், 2வதாக அழிக்கவும் மாட்டார், 3வதாக மறக்கவும் மாட்டார். எவ்வளவு ஒரு பெரிய இரக்கமுள்ள ஆண்டவர் பாருங்கள். எரிச்சல் உள்ள தேவன்தான், அங்கே பட்சிக்கிற அக்கினியை போன்ற தேவன்தான். ஆனால் உங்களுக்காக எனக்காக இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய இரக்கம்தான், அவருடைய கிருபைதான். எத்தனையோ மக்கள் அழிந்திருக்கலாம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக உங்களுக்கு எனக்கு கிருபையாக இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். 463வது பாடல். 200 ஆண்டு கீதங்களில் 463வது பாடலை நாம் பாடுகிறோம். சிறை மீட்டு தந்தி
ஜெபம் பண்ண கிடவோம். அன்பு நிறைந்த பிதாவே, நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்து போன மாதம் முழுவதும் ஆச்சரியமாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்துக்கள், நாச மோசங்கள், எத்தனையோ விதமான விபத்துக்கள், நெருக்கமான சூழ்நிலைகள், ஆனாலும் எல்லா தீமைகளுக்கு விலக்கி ரட்சித்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் 1ஆம் தேதி காலை வேளையிலே ஆன்லைன் மூலமாக இருக்கிற இடத்துல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வாக்கு தத்துவத்திற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் இதோ அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர். ஒருவேளை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் எங்களை கைவிடாத நேசர். பெற்றோர் கைவிடலாம், உறவினர்கள் எங்களை கைவிடலாம், நண்பர்கள் எங்களை கைவிடலாம், சமுதாயமே எங்களை கைவிடலாம். ஆனால் இது ஒருபோதும் கைவிடாத எங்கள் நேசர். சங்கீதக்காரனுடைய அனுபவம், என் தகப்பனும் என் தாயும் என் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிடார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுகின்றார். அதே வார்த்தையை தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். நாங்களும் விசுவாச வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த மாதம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மறக்காத தேவன், நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. நன்றி சொல்லுகிறோம். புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் செய்ய போகிற பணிகளை ஆசீர்வதியும். பிரயாணங்களிலே பிரயாண கிருபைகளை தாரும். போக்குவரவை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இந்த வழி நடத்தும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுமார் ஓராண்டு காலமாக பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட முடியாத ஒரு நிலை. ஆனாலும் எங்கள் ஆண்டவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இந்த கொரோனாவின் தாக்கம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் பள்ளிகள் கல்லூரிகளால் திறக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமைகளை மேற்கொள்ளுகிற ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திங்க சுவாமி. குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலே வீடுகளிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்ல கருத்தின் ஆளை தொட்டு பலப்படுத்தும் நல்ல சுகபலத்தை தாரும். இந்த 6 ஆளை பங்கு பெற்று கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் எங்களை முடிசூட்டும். வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட கடவர். வார்த்தையே நாம்
உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை அனைவரை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you.